ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனீஸ் எவ்வளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலு. மாய்ஸ்ட்டு, ஃபட்ஜி அண்ட் பர்ஃபெக்ட். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த ரெசிபி ஷேர் பண்ணியாச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி வந்து கிராம் மெஷர்மெண்ட்டில், அதுக்கப்புறம் கப் மெஷர்மெண்ட்டில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் MATAMIAARTHI.com லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னெல்லாம்னா 150 கிராம் பட்டர், 50 கிராம்ஸ் வந்து கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் 150 கிராம் சாக்லேட். இது வந்து நான் அதில் ஃபோல்ட் பண்ண போகிறேன், இதை நீங்கள் குறைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. நட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம், கடைசி நம்ம பேட்டரில் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அதனால் இது மெஷர்மெண்ட்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் 100 கிராம் குறைவாக வேணும்னா 100 கிராம் போடலாம், இல்லாட்டி 150 கிராம். 150 கிராம் வந்து மைதா மாவு, 100 கிராம் ப்ரௌன் சுகர், 100 கிராம் ரெகுலர் சுகர். ஸோ ப்ரௌன் சுகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜாகரி பவுடர்னு கிடைக்கிதுல, நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது வந்து பர்ஃபெக்ட் ரிசல்ட் எப்போவுமே தரும், அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பால், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெனிலா. ஸோ நான் என்னோடய ஸ்கொயர் பேனை வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைன் பண்ணியிருக்கேன். இது யூஸ்வலாக நம்மளோட ப்ரௌனிஸ் நம்ம மிக்சிங் பவுலில் பண்ணுவோம் கரெக்டாக. இந்த ப்ரௌனி மட்டும் நம்ம சாஸ் பேனில் தான் பண்ண போகிறோம், ஏன்னா இதுக்கு நம்ம வந்து பட்டரை மெல்ட் பண்ணி எல்லாமே நம்ம சாஸ் பேனில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் 150 கிராம் பட்டரை வந்து சாஸ் பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கம்ப்ளீட்டாக உருகட்டும் லோ ஹீட்டில். ஸோ இப்போ நம்மளோட பட்டர் வந்து ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் சுகர். ஸோ இப்போ நம்மளோட பட்டரும் சுகரும் இந்த மாதிரி தான் ஆகும், ஏன்னா சுகர் வந்து பட்டரில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுப்பை லோவில் தான் இருக்குது, இதில் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட போகிறோம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஹையஸ்டான ஹீட்டில் கொக்கோ பவுடரை மிக்ஸ் ஆகும்போது கொக்கோ பவுடர் வந்து ப்ளூம் ஆகும். ஆக்சுவலி இன்னுமே அதோட சாக்லேட் ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இதை அடுப்புலேருந்து எடுத்துகிட போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை எடுத்து இது ஒரு 2 மினிட்ஸ் கூல் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்மளோட சாக்லேட் மிக்சர் வந்து கொஞ்சம் கூல் ஆகிருக்கும். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மாவு. ஸோ மைதா மாவுக்கு அப்புறம் உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்மளோட பேக்கிங் பவுடர், ஸோ வெனிலா எசன்ஸ், அதை ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ இதை வந்து லேசாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணிடலாம், 1/2 கப் பால். ஸோ இதை இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பேட்டர் பாருங்கள், நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு பதில் சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்ஸ் ஆட் பண்ணி லேஸாக ஒரு மிக்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனி பேட்டர் ரெடி. ஸோ இப்போ நம்மளோட பார்ச்மெண்ட் லைன் பேக்கிங் ட்ரேயில் நம்மளோட ப்ரௌனி பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றி அதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து லேஸ் ஒரு ஹீட் இருக்கிறதுனால உங்களோட சாக்லேட் வந்து லைட்டாக மெல்ட் ஆகிருக்கும், பட் அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஈவனே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டுடலாம். சாக்லேட் சிப்ஸோ சாக்லேட் சங்க்ஸோ. 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை இந்த டைமில் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ப்ரௌனி ரெடி. இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனீஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு. எனக்கு டோட்டலாக இது 25 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதனால் நீங்கள் பேன் சைஸை பொறுத்து உங்களுக்கு பேக்கிங் டைம் வந்து மாறும். நான் வெளியே எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் கூலாக விட்டுட்டேன், பட் செம்ம ஃபட்ஜியாக இருக்குது. இப்போ கட் பண்ணி இதை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து என்னோடய ப்ளாகை ரெஃபர் பண்ணுங்கள். நான் இந்த பேன் சைஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.